ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வெல்கம் டு டிலைட் குக்கிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சாப்பாடு செஞ்சுட்டேன். இப்போ வந்து தொட்டுக்க ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸு இதெல்லாம் தான் வந்து சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாலக்கீரை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் இது சக்தி மசாலா மிளகாத்தூள், டர்மரிக் பவுட்ரு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடாகிட்டோன்னே இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். எல்லோரும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து இப்போ நான் டெய்லியும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் என்னால் போட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மழைன்றதெல்லாம் உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது, சில்னஸ்லாம் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து ரொம்ப சில்னஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லலாம். நாங்கள் இருக்கிறது வந்து வேலூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்தால் வீடியோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி வச்சுருக்கேன், தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடுவோம். டர்மரிக் பவுடர், உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருவோம்.
காலிஃப்ளவரு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நல்லா செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். எல்லோரும் கிளறி விட்டுடுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாலக்கீரை இருக்குது, பாலக்கீரைவும் போட்டுருவோம் இதுலேயே. பாலக்கீரையும் சேர்த்துட்டோம். இது வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுடுவோம். நல்லா போட்டு கிளறிட்டேன். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சக்தி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய சிஸ்டர் தான் கொடுத்தாங்க அரைச்சி எனக்கு. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள். இது காரத்துக்கு முதல்ல வந்து நம்ம உப்பு போட்டுட்டோம், டர்மரிக் பவுடர் போட்டோம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூளும் சக்தி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இது வந்து நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயில் நான் வந்து சோம்பு அரைச்சி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயில் சோம்பு விட்டு தான் அரைச்சிருக்கேன். அதுவும் நம்ம போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டோம். குழம்பு வந்து சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.